மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கணக்கு பார்க்கலாம். என்எம்எம்எஸ் இதில் வரக்கூடிய ஒரு கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு பாருங்கள். மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளார இன்னொரு ப்ராக்கெட்டில் -60 வகுத்தல் 3 + 10, அதுக்கப்புறம் இன்ட்டு பெருக்கல் இன்னொரு ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே 45 வகுத்தல் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி -2, திரும்ப வந்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு வந்துட்டு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த மாதிரி கணக்குகள் ஒரு கணக்குலேயே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரிலாம் இதையும் கூட்டிக்கிறது, அப்புறம் இதை எல்லாத்தையுமே கூட்டிக்கிறது, அப்புறம் பெருக்கிறது, அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டுறது, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கணக்குகளுக்கு வந்துட்டு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். என்ன ரூல்ஸ் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி கணக்குகள் வந்துச்சுன்னா, ஒரே கணக்குலேயே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாக்கா, முதல்ல வந்துட்டு இந்த ப்ராக்கெட்டுன்னு இருக்குது பார்த்தியா, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வந்துட்டு நாம் சால்வ் பண்ணணும். முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் எங்கேயாவது வகுத்தல் இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு வகுத்தலை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் பெருக்கல் வந்துட்டு எதனா இருந்துச்சுன்னா அந்த பெருக்கல் கணக்கை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா கூட்டல் கணக்கு எங்கன்னா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கூட்டல் கணக்கு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு தான் கடைசியாக தான் கழித்தல் கணக்கு சால்வ் பண்ணணும். இந்த ரூல்ஸை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, நோட்டில் கூட எழுதி வச்சுக்கிங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த கணக்கை நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரூல்ஸ்க்கு பேர் போடோமாஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்மாஸ், BODMAS அப்படின்னாக்கா என்னென்னா, பீனா ப்ராக்கெட் ஆஃப், டினா டிவிஷன்னாக்கா வகுத்தல்னு அர்த்தம், எம்னா மல்டிபிகேஷன்னாக்கா பெருக்கல்னு அர்த்தம், டினா டிவிஷன் வகுத்தல், ப்ராக்கெட்டுன்றது வந்து இந்த ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா அடிஷன்னாக்கா கூட்டல்னு அர்த்தம், எஸ்னா சப்ஸ்கிரிப்ஷன், எஸ்னா சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாக்கா கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எஸ்னா சப்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கு வந்துட்டு கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இப்போ இந்த கணக்கு வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு பார்ப்போம். நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கில் நல்லா பாருங்கள். இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்குது. இதோ பாருங்களா, இப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட் இந்த மாதிரி இப்படி இருக்குது சரியா. அப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக இந்தந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம தனித்தனியாக வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள். இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் வந்துட்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குது, இன்னொரு குட்டி ப்ராக்கெட் இருக்குது. குட்டி ப்ராக்கெட்டுக்குள்ளே -60 வகுத்தல் 3ன்னு இருக்குது. அதை போட்டுக்கிட்டு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது, +10ன்னு போட்டு அதுக்கப்புறமா இந்த பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது முதல்ல வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு ப்ராக்கெட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருந்துச்சுனாக்கா அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அந்த குட்டி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குதுனாக்கா -60 வகுத்தல் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்துட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இதை வந்துட்டு 3ஆவது வகுத்தல் 3ஆல் வந்துட்டு 60 வகுக்கணும். நம்ம இப்படியேவும் வகுக்கலாம், இல்லை இந்தமாரி டானா வகுத்தல் போட்டும் வந்துட்டு நம்ம வகுக்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு நம்ம இப்படியே வகுக்கலாம். இப்படியே வகுக்கலாம். ஓர் 3 3, ஈர் 3 6, இந்த 0வை அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 20 3 60. இப்போ வந்துட்டு இங்கே மேலே இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மதிப்பு வந்துட்டு -20ன்னு அர்த்தம் சரியா. -20. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது -20. அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன இருக்குது, கூட்டல் 10 இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கான மதிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும்
சரியா? அதே போல் இந்த பக்கம் இந்த ப்ராக்கெட்டை இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன மதிப்பு வருது? -20 கூட்டல் 10 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்தது அந்த ப்ராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்துட்டு -20 கூட்டல் 10 இந்த ப்ராக்கெட்டில், சரியா? கூட்டல் 10 இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னாக்கா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு வந்துட்டு மைனஸ் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கழித்தோம் அப்படின்னாக்கா 10ன்னு வரும். மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பர் குறி வந்துட்டு மைனஸு, அப்போ -10ன்னு போட்டு வச்சுக்குவோம். இது தனியாக வச்சுக்குவோம், சரியா? அப்போ -10. இப்போ இந்த ப்ராக்கெட்டு அந்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே 45 வகுத்தல் 3ன்னு இருக்குது பார்த்தியா? வகுத்தல் 3ன்னு இருக்குது. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த -2 இது பண்ணணும். இந்த சின்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதையும் நம்ம அதே மாதிரி வகுத்தல்லே நம்ம போடலாமா? இப்போ எப்படி போடலாம்? 45 வகுத்தல் 30 45 வகுத்தல் 3 45 வகுத்தல் 3 போட்டோம் அப்படின்னாக்கா இதை அடித்தோம்னாக்கா 1 3 3 மீதி 1 இருக்கும். அது இங்கே சேர்த்தா 15ன்னு மாறும். 5 15. அப்போ 15 3 45ன்னு நமக்கு கிடைக்கும், சரியா? அப்போ 15 3 45 15 3 45. அப்போ அந்த குட்டி ப்ராக்கெட்டுக்குள்ளே 15ன்னு வருமா? -15ன்னு வரும். சாரி, அங்கே மைனஸ் ப்ளஸ் எதுவும் இல்லை. அப்போ +15 கூட்டல் 15. அதுக்கு பக்கத்தில் 2 இருக்குது. 2 இருக்குதா? இப்போ இது இந்த பக்கம் இருக்கிற இது வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிற ப்ராக்கெட்டை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுது. அப்போ 15லேருந்து 2 கழிச்சோம்னா 13ன்னு சொல்லிட்டு வரும், சரியா? இப்போ வந்துட்டு என்னெல்லாம் மீதி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே -10 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ப்ராக்கெட்டெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு -10 இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ப்ராக்கெட்டில் வந்துட்டு -10, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணது 13. அப்போ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு பெருக்கணும். பெருக்கும் பொழுது 13 10 வந்துட்டு 130ன்னு அர்த்தம். 13 10 130. அப்படி நமக்கு வாய்ப்பாடு தெரியலன்னா என்னன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் வந்துட்டு இப்படி போட்டுக்கோங்க. 13 10 130. மைனஸும் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்துட்டு மைனஸு. மறுபடியும் போடுறோம், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருந்தது? இந்த பக்கம் வந்துட்டு -10 இருந்தது இன்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு 13 இருந்தது. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 130 வரும். 130 வரும். +30 -30ன்னா இந்த பக்கம் மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்துட்டு மைனஸ்னு வரும். அப்போ -130 தான் ஆன்சரு, சரியா? -130 இருக்கா? அதுதான் வந்துட்டு ஆன்சரு. சரி, எனக்கு இந்த வந்துட்டு 10ஆம் வாய்ப்பாடு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியலனா கூட எந்த ஒரு நம்பராக கூட இந்த மாதிரி 10 100 1000ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த இந்த 1க்கு பதில் எத்தனை 0 இருக்குது? ஒரு 0 இருக்கு இல்லையா? அதை அப்படியே சேர்த்து எழுதிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் 10ஆம் வாய்ப்பாடு, சரியா? இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு போடணும். அப்போ இந்த கணக்குக்கான வந்துட்டு மதிப்பு வந்துட்டு இந்த கணக்குக்கான ஆன்சர் வந்துட்டு -110. எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பக்கம் பெரிய ப்ராக்கெட் இருக்குது, அந்த பக்கமும் ப்ராக்கெட் இருக்குது. அதில் பெரிய ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இந்தமாரி பெரிய ப்ராக்கெட் 2 பக்கமும் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால 2 பக்கமும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத தனித்தனியாக சால்வ் பண்ணணும். அந்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு குட்டி ப்ராக்கெட் இருக்குதுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதேமாரி இந்த பக்கமும் குட்டி ப்ராக்கெட் இருக்குது, இந்த பக்கம் குட்டி ப்ராக்கெட் இருக்குது. இது தனித்தனியாக நம்ம வந்துட்டு ஒரே டைமில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வரக்கூடிய விடையை தான் வந்துட்டு நாம் ரெண்டு பக்கமும் பெருக்கணும், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ரூல்ஸை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. ரூல்ஸ் பிரகாரம் வந்துட்டு அந்த மாதிரி ப்ராக்கெட்டு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இது எல்லாத்தையும் ஒரே கணக்கில் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு டிவிஷன்னாக்கா அந்த கணக்கில் எங்கேயாவது வகுத்தல் இருந்துச்சுனாக்கா வகுத்தலை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா பெருக்கல் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா கூட்டல் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கழித்தல் சால்வ் பண்ணணும், சரியா? இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்லேயும் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு கணக்கில் வந்துட்டு மறுபடியும் நம்ம சந்திப்போம்.